தமிழ்நாட்டுடைய இதயம் என்பது அப்படியே அழுகி தொங்கு. ஒரு டீ கடையில் போய் நம்ம எல்லாம் டீ சாப்பிட்றோம் இல்லைங்களா, நமக்கு அதெல்லாம் குற்றணும் இருக்காண்ணா. அதுக்கு இணையாக அது படம் தமிழ்நாட்டிலே சிறந்த படம், இந்தியாவிலே சிறந்த படம், உலகத்திலே சிறந்த படம் நான் சொல்ல மாட்டேன். அது பயங்கரமான கலைப்படம் நான் சொல்ல மாட்டேன். படம் ஒரு இளைஞனோடு ஒரு பெண், கல்யாணம் ஆன பெண் நட்பு கொள்வது என்பது கணவனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அறுத்து கட்டுதுன்னு கூட நம்ம தமிழ் மரபில் இருக்கு. ஒரு துளி கூட நம்ம கோவமே வரல. கவனிச்சிங்களா? படம் பார்த்தீங்களா? 80% மக்கள் கருவை ஒரு எடுத்து பண்ணியிருக்காரு. என்னுடைய குடும்பத்துக்கு கூட இது ஒரு இடத்துல பொருந்தும். இந்த இப்போ நான் வந்து எங்கள் அம்மாகிட்ட சொல்கிறேன் சாயந்தரம், அப்பா எங்கன்னு தெரிலம்மா. அவங்களுடைய துயரம் என்பது ஒரு குடிகாரனிடம் சொல்லப்படாத இலக்கியமாக பேசப்படாத கதை. 3வது வருஷம் கஞ்சா குடின்னு ரொம்ப சீரழிஞ்சு போனேன். வெறும் உரையாடல், அதுவும் ஒரு தரப்புலேருந்து பேசப்படுற உரையாடல் தான் அந்த படத்தோட. அம்மாவின் ரத்தம் அதில் தழும்புவதால் தமிழ்நாடு கலை இலக்கிய பேரமன்றத்தின் மாநில துணை செயலாளர் ஓவியர் அன்பு அவர்களை வாழ்த்துறையாக அழைக்கின்றேன். நண்பர்களே, பாட்டில் ராதா படத்துக்கு வரணும். நான் படம் பார்த்துட்டேன். படம் தமிழ்நாட்டிலே சிறந்த படம், இந்தியாவிலே சிறந்த படம், உலகத்திலே சிறந்த படம் நான் சொல்ல மாட்டேன். அது பயங்கரமான கலைப்படம் நான் சொல்ல மாட்டேன். படம் இன்று காலமறிந்து எடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு படம். தமிழில் ரொம்ப தேவையான படம் இன்றைக்கி தமிழ் சூழலுக்கு. முன்னெல்லாம் வந்து குடி என்பது எப்படியா இருந்ததுன்னா, இலைமறை காய்மறையாக இருந்தது. அது குடிப்பது என்பது ஒரு கௌரவத்துக்கு இழுக்குன்ற மாதிரிலாம் பார்த்தாங்க. இப்போ நம்ம ஒரு டீ கடையில் போய் நம்ம எல்லாம் டீ சாப்பிட்றோம் இல்லைங்களா, நமக்கு அதெல்லாம் குற்றணும் இருக்காண்ணா. அதுக்கு இணையாக அது மாறிடுச்சு இந்த சூழல். இந்த 15-20 ஆண்டுகளில் இந்த குடி என்பது ரொம்ப பெரிய தமிழ்நாட்டுடைய மிக பெரும் ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. தமிழ்நாட்டுடைய இதயம் என்பது ஒரு விதமான எப்படி சொல்லுது, அப்படியே அழுகி தொங்குது. அருமையாக அந்த படமாக எடுத்திருக்காரு. அது நம்ம சோமசுந்தரம், குரு சோமசுந்தரம் சொல்லவே வேணாம். அவரை நடிக்கிறதுனே இந்த தமிழ்நாட்டில் அவதரித்த ஒரு உருவம். அவர் ரொம்ப இயல்பாக ஒரு உண்மையிலே ஒரு குடிகாரனுக்கான என்ன தகுதியில் இருக்கோ அத்தனையோடும் அவர் அந்த பிரமாதமாக நடிச்சிருக்காரு. தன்னுடைய தவிப்பு இருக்குல்ல, இந்த குடும்பத்தோடு என்னால் அவங்களோட இணைந்து வாழ முடியவில்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அதுக்கு இணையாக அந்த பெண்ணோட தவிப்பு, பரிதவிப்பு. எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. தன்னுடைய கணவன் எப்படியாவது இந்த குடியிலேருந்து வெளியே வந்தால் இந்த குழந்தைகளையும் நான் இந்த சமூகத்தில் ஒரு மரியாதை வாழலான்னு சொல்லி அப்படி யோசிக்கிற பொழுது அதற்கான வாய்ப்பே அங்கே இல்லை. வேறு வழியே இல்லாமல் நான் வந்து இனிமேல் இவரை திருத்தவே முடியாது, இவர் மாற மாட்டாருன்ற முடிவு எடுத்த பிறகு அந்த அம்மா தற்கொலை பண்ணின்னு முடிவெடுது. யோசிச்சு பாருங்கள். தவறு செய்வது ஆண்கள், தண்டித்து கொள்வது பெண்கள். தமிழ் சமூகத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு பாலம் இருக்குது. ஒரு 50 வருஷம் கேப் இருக்குது. இன்னும் ஆண் தப்பு செஞ்சால் அங்கே பெண்ணு தான் தன்னை தண்டிச்சுணுன்ற மாதிரி நம்ம மூளையில் ஏற்றி வச்சுருக்காங்க. ஆனால் நல்ல விஷயமா என்னென்னா, அந்த அம்மா சொல்லும் ஒரு வசனம் அந்த படத்தில், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், ஏன் தப்பு செய்யாத குழந்தைகள் ஏன் சாகணும் அப்படின்னு நான் சொல்லி தற்கொலை தள்ளிட்டேன்றார். உண்மையிலேயே தினகரனுடைய நிறைய வாசிப்பு பழக்கம் உள்ளவர், நிறைய விவாதிக்கக்கூடிய படிக்கக்கூடியவன்றதால நீ மட்டும் ஏமா சாகணும்னு சொல்லி அந்த அம்மாவையும் அவர் சாக விடலை. அதற்கு பதிலாக அவர் மாற்றாக ஒன்று சொல்கிறார், நான் இந்த குழந்தைகளுக்காக வாழ்ந்தானோ 10 வருஷம் உன்னோட நான் வாழ்ந்து ஒன்றுமே இல்லாமல் போச்சு, அர்த்தமில்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன், நான் என் குழந்தைகளோடு வாழணும், ஆனால் நான் வந்து ப்ராக்டிக்கலாக போகிறேன்னு சொல்லி வெளியே வராங்க. அவனை விட்டு வெளியே வரும்பொழுது இப்போ தான் அங்கே முக்கியமான விஷயம், ஒரு இளைஞனோட அவங்களுக்கு ஒரு நட்பு ஏற்படுது. இதை யாராவது எப்படி இப்போ நம்ம தமிழ் சமூகத்தில் யோசிச்சு பாருங்களேன். ஒரு இளைஞனோடு ஒரு பெண், கல்யாணம் ஆன பெண் நட்பு கொள்வது என்பது கணவனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? மிக தவறான ஒரு விஷயமாகவும் சொல்ல முடியாத அளவுக்கு கொந்தளிப்பும் கோபமும் வரும். ஆனால் அந்த படத்தில் அந்த இளைஞனை பார்க்கிற பொழுது ஒரு துளி கூட நமக்கு கோபமே வரல. கவனிச்சிங்களா? படம் பார்த்தீங்களா? படம் பார்த்தவங்களுக்கு ஒரு இடத்துல கூட அவன் மேலே நம்ம கோபம் வரல. இன்னொன்று, அந்த பொண்ணு மேலே அந்த கதாநாயகி இருக்காங்கள, அவங்க மேலே ஒரு துளி அளவு கூட நமக்கு வெறுப்பு வரல. அவரும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவார். ஆனால் வேணான்னு சொல்லி வந்து மறுபடியும் இயல்பு வாழ்க்கை திரும்பணும்னு ஆசைப்பட்டு குழந்தைகளையும் அந்த பெண்ணையும் நான் வந்து மறுபடியும் சேர்ந்து அவர் அன்பான வாழ்க்கை வாழணும்னு துடிக்கிறாரு. ஆனால் அவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை. இப்போது இவர் அடிக்கடி அங்கே பார்ப்பார், அந்த இளைஞனோடு அவர் பார்ப்பார். கோபமே வராது அவருக்கு.
கல்யாணம் ஆன பிறகு கணவன் மேலே ஏதோ ஒரு அதிருப்தி வெறுப்பு இருக்குதுன்னா தன்னுடைய குழந்தைகளை அழைச்சின்னு போயிடுவாங்க வேற ஒருத்தனோட, அல்லது அவங்க மட்டும் போயிடுவாங்க. அப்போது அந்த உழைக்கிற மக்களுடைய அந்த மனிதன், அந்த ஆண் என்ன யோசிப்பான் தெரியுங்களா? தயவு செய்து பஞ்சாயத்து பண்ணுற போகிறலாம் சொல்லுவான், என் பொண்டாட்டியும் என் பிள்ளைங்களும் மறுபடியும் என்கிட்ட ஒப்படைங்க. நான் கொடுமைப்படுத்தி வாழ்ந்தேன், அவளை புரிஞ்சிக்காமல் நான் வாழ்ந்தேன், அவளோடு சேர்ந்து நான் இன்னொரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றேன், சேர்த்து வைங்கன்னு சொல்லுவாங்க. அறுத்து கட்டுதுன்னு கூட நம்ம தமிழ் மரபில் இருக்குது இல்லையா? நமக்கு எளிய மக்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் இந்த படம் ஒவ்வொரு குடும்பத்தோடும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது. எனக்கு கூட இந்த படம் ரொம்ப கனெக்டான ஒரு படம் தான். தமிழ்நாட்டில் 80% மக்கள் அவருடைய வாழ்க்கையோடு தொடர்புள்ள ஒரு கருவை ஒரு எடுத்து பண்ணியிருக்காரு. என்னுடைய குடும்பத்துக்கு கூட இது ஒரு விதத்தில் பொருந்தும். நான் ஒரு 53-54 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 5 அல்லது 6 வயசு இருக்கும். எங்கள் அப்பா என்னை கையை பிடிச்சி ஒரு மாலை நேரத்தில் படிக்கட்டுகளுடைய மேற்கு பகுதியில் இப்போ மணல் பரப்பு இருக்கும். அந்த மணல் பரப்பில் அவர் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர். எம்ஜிஆருடைய பாடலில் பாடுறாரு, எம்ஜிஆரை பற்றி பெருமையாக சொல்கிறாரு. நான் கேட்டு கொஞ்ச நேரத்தில் நான் தூங்கிட்டு இருக்கேன். நான் கண் விழித்து பார்க்குறப்போ எங்கள் அப்பா இல்லை. என் கையில் கொஞ்சம் சில்லற காசு இருக்குது. இருட்டு இருந்தது. ஆனால் எனக்கு வீடு திருக்கோயிலூர் ரோடு பக்கத்தில் தான். ஆனால் நடந்து வீட்டுக்கு போயிட்டு போனோடனே அம்மா அப்பா எங்கன்னு கேட்டாங்க. நான் இந்த சில்லற காசை கொடுத்தேன். அன்றைக்கி காலையில் இந்த நிகழ்ச்சி நடந்த அன்றைக்கி காலையில் திருக்கோயிலூர் ரோடுக்கு பக்கத்தில் அருணகிரிபுரம்னு ஒரு சின்ன ஒரு தெரு இருக்குது. அங்கே ஒரு குளம் இருந்தது. இப்போ அந்த குளம் இல்லை. அந்த குளத்தை ஒட்டின மாதிரி ஒரு வீடு கட்டினாங்க எங்கள் வீடு. அப்போல்லாம் ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டுவது என்பதுனா சுவரில் அந்த மண் இருக்கு இல்லையா, மண்ணை சேர்த்து குழைச்சி தான் சுவர் வைப்பாங்க. அப்படி ஒரு டீம் அங்கே சுவர் வச்சுன்னு இருக்காங்க. எங்கள் அப்பா அவங்களுக்கு உதவியாக அந்த மண்ணை குழைச்சி கொடுத்துன்னு இருக்காரு. எம்ஜிஆரோட தீவிர ரசிகர்ன்றதால எம்ஜிஆர் பாட்டை பாடுறாரு. அலிபாபாவும் 42 படத்தினுடைய ஒரு பாட்டு. அது மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே அப்படின்னு. இப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், சாயந்தரம் இந்த சில்லற காசை கொடுத்துட்டு, அப்பா எங்கன்னு தெரிலம்மா, காலைல வருவாரா அப்படின்னு கேட்டேன். காலைல கண்டிப்பாக வருவார்ப்பா அப்படின்னாங்க. காலையில் அவர் வருவாருன்னு சொல்லி நான் காலையிலே எழுந்துச்சி அவரை பார்க்குறேன். அப்பா வரவே இல்லை. அந்த மாசிலா என்கிற அந்த பெண்ணாலும் வரல. நண்பர்களே, நீங்கள் நம்புங்க, 20 வருஷம் கழித்து எங்கள் அப்பாவை நான் நேரடியாக பார்த்தேன். அப்பா நான் 20 வருஷம் கழித்து அந்த கண்களை பார்க்குறேன். அப்பான்ற ஒரு அந்த ஏக்கத்தோடு பார்க்குறேன். உண்மையிலே எனக்கு எந்த சிலிர்ப்புமே ஏற்படவே இல்லை. இந்த படம் பார்த்த பிறகு தான் எனக்கு தெரியுது, இந்த 20 வருடங்களாக என்னுடைய தாய் அந்த குழந்தைகளை 3 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்குவதற்கு அவங்க எவ்வளோ பெரிய துயரத்தையும் துன்பத்தையும் சவால்களையும் எதிர்கொண்டிருப்பாங்க. யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் அந்த படம் இன்னொரு முக்கியமான விஷயத்த எனக்கு தெளிவுபடுத்துச்சு. 20 வருஷமாக ஒரு குடிகாரன்ட்டு எங்கள் அம்மா காப்பாற்றிருக்கு. எங்கள் அம்மா சுதந்திரமாக எங்கெல்லாம் வளர்த்துருக்குறாங்க. அது பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. நண்பர்களே, இன்னொரு விஷயமும் கூட, அந்த 20 வருடங்களாக மாசிலா என்கிற தாய் இருக்காங்கள்ல, அவங்களுடைய துயரம் என்பது ஒரு குடிகாரனிடம் சொல்லப்படாத இலக்கியமாக பேசப்படாத கதையாக இருக்குது. எங்கள் அண்ணன் கூட இந்த குடியால் தான் தன்னுடைய உயிரை 42 வயசில் இதானார்ல. அந்த படத்தோட கடைசி காட்சிகளில் அதான் கிளைமாக்ஸு, அதுதான். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. ஆனாலும் அந்த ஜான் விஜய் பேசுவார், ஆனந்த் சார் அந்த சென்டர் நடத்துகிறார் இல்லையா, அவர் சொல்லுவார், நான்லாம் வேலை பொழப்பு இல்லாமல் வெறும் பணத்துக்கு இதை நடத்துகிற நினைக்கிறேடா அப்படின்னு கேட்பார். சோமசுந்தரத்தை பார்த்து கேட்பார். அப்போ அவர் சொல்லுவார், எங்கள் அப்பா அந்த ஆனந்த் சார் சொல்லுவார், எங்கள் அப்பா ரயில்வே பல் டாக்டராக இருந்தார். அவங்க அப்பாக்களுக்கு எப்பயுமே ஒரு ஆசை உண்டு, தான் பிள்ளைங்களை படித்து பெரிய ஆளாக்கணும்னு. என்னை டாக்டர் ஆக்கி இந்த சமூகத்தை ஏதாவது பண்ணிடான்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். முதல் வருஷம் மெடிக்கல் காலேஜ் முதல் வருஷம் போகும்போது குடிக்கு அடிமையானேன். 2வது வருஷம் தீவிரமான குடிக்கு ஆளானேன். 3வது வருஷம் கஞ்சா குடின்னு ரொம்ப சீரழிஞ்சு போனேன். வேறு வழி இல்லாமல் இவனுக்கு கால் கட்டு போட்டால் தான் சரியாக இருக்குன்னு சொல்லி என் எங்கள் சொந்தத்திலே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவள் என்னை நல்லா தான் பார்த்துக்கினா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், எந்த குறையும் இல்லை. நான் குடிச்சிட்டு தான் வந்தேன். அவளை நான் சில நேரங்களில் திட்டுவேன், அடிப்பேன். ஆனால்
நான் ஏதோ ஒரு வார்த்தை குடியில் சொல்லிட்டுக்கிறேன், அவள் தான் உயிரை மாச்சிக்கினா, அவள் சாகும்போது வயிற்றில் 5 மாத குழந்தை கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவார். அது சொல்லும்போது இது வந்து காட்சியாக படத்தை எடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு லிட்ரரியாக அவர் பயணிக்கிற ஒரு ஆள், புத்தகங்களை வாசித்த ஒரு ஆள். அதுவும் குறிப்பாக நான் சொல்கிறேன், தினகரன் வந்து மனிதர்களை வாசித்திருக்கிறார். அதனால தான் அவரால் அவ்வளோ நுட்பமான வசனம் சொல்ல முடியுது. வார்த்தைகளை நம்பி இந்த படத்தை எடுத்துருக்கிறார். அந்த கடைசி கிளைமாக்ஸ் எல்லாம் ஃபைட்டு அதுன்னு வைப்பாங்கள்ல, வெறும் உரையாடல், அதுவும் ஒரு தரப்புலேருந்து பேசப்படுற உரையாடல் தான் அந்த படத்தோட முக்கியமான காட்சி பகுதி. அது நண்பர்களே, அந்த சுசிலாவை நான் எப்படி மறக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஆகாயத்தை பார்த்து நான் சுசிலாட்ட ஒவ்வொரு முறையும் கேட்குறேன், நான் என்னதாம்மா வார்த்தை சொன்னேன், அப்படி தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறேன், மன்னிப்பாலான்னு எனக்கு தெரில. அதனால் 1000 குடும்பங்களில் தேடி கண்டுபிடிச்சி ஒரு 100 குடும்பத்தை நான் இந்த சென்ட்ரல் வர வச்சு அதில் 2 பேர் 3 பேர் அவங்க குடும்பத்துக்கு திரும்பினாங்கன்னு வச்சுக்க, அந்த குடும்பத்தை வாழ வச்சான்னு வச்சுக்க, அது நான் அந்த சுசிலாவுக்கு செய்ய நன்றியாக கடமையான கருதுறேன். எனது நண்பர்கள் நான் வெளியூருக்கு செல்கிற பொழுது என் கோப்பையை என் முன்னாடி வைப்பார்கள், திரவத்தை ஊற்றுவார்கள். அந்த திரவத்தில் அம்மாவனுடைய கண்ணீர் இருக்கும். அம்மா குருதி அதில் கலந்திருப்பதாக நான் ஒவ்வொரு முறையும் கருதுகிறேன். அம்மாவின் ரத்தம் அதில் தழும்புவதால் நான் ஒருபோதும் குடிப்பதற்கு பயந்தவனாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.